வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான். குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரிக்காவை. சின்ன வெள்ளரிக்காவாக இருந்தாலும் ஓகே தான், இதே மாதிரி பெரிய வெள்ளரிக்காவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ முதல்ல அந்த ஸ்லைஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 ஸ்லைஸ் சேர்த்துருப்பேன். 8லேருந்து 10 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்காக ஒரு மிளகா, நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அரை மிளகா போதும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி சேர்க்குறேன். இதுவுமே குழந்தைங்களுக்கு கொடுத்தா பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி இலை, கடைசியாக அரை கப் தயிர், 1/4 கப் 2 டைம் சேர்க்குறேன். ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. முதல்ல தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிக்யூடாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.